கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனை துதிப்போம், வேதத்தை தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய இன்றைய வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய பேருடைய உதடுகளினால் தேவனை கனம் பண்ணுகிறோம். மனிதர்களையும் சில நேரத்தில் அப்படிதான் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். உங்க இருதயம் தூரமா இருக்கும், அந்த காரியங்களுக்கு உடன்படாது. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவங்க தங்க உதடுகளினால் என்னை கனம் பண்ணுறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதட்டுல புகழ்றாங்க, மேசியான்றாங்க, ஒருதான்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. ஆனா இவங்க இருதயம் என்னுடைய எல்லா கட்டளைகளிலும் கற்பனைகளுக்கும் இடைபடவில்லை. பேசும்போது நல்லா அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறாங்க, ஆனால் இதை என்னுடைய நியமங்களை கை கொள்வதற்கேற்ற இருதயம் உங்ககிட்ட இல்லை, அது தூரமாக இருக்கிறது. என் கண்ணு முன்னாடி செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் என் கண்ணுக்கு மறைவாக இவங்களால் செய்கிறதுக்கு வேண்டிய இருதயம் இல்லை. இதெல்லாம் யார் செய்ய முடியும்? இதெல்லாம் கடினமான உபதேசம், இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லை என்று சொல்லி பின்வாங்குகிறார்கள் என்பதை இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? நான் என்ன சொல்லுவேன் கர்த்தர் நாமத்தில், நீங்கள் இயேசுவினிடத்தில் இதை செய்ய எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிறார் என்றால், வேத வசனத்தின் மூலமாகவும் பிரசங்கியார் மூலமாகவும் சொப்பனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பேசுகிறார் என்றால், இது யார் கேட்க முடியும்? இதெல்லாம் நம்மளால் செயல்பட முடியாது என்று நாம் தீர்மானிக்க தேவையில்லை. எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்து உயர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனால அவர் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு ஆண்டவர்கிட்ட பேச வேண்டாம். ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு நம்ம போயிடுவோம். ஆண்டவரே, இதுதான் நான் ஒரு பாவி ஆண்டவரே, எனக்கு இதுல பலன் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, அதுதான் நீங்க தெய்வம்ப்பா, எனக்கு இதுல உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது நம்ம இருதயம் அவரோடு இணைகிறது. ஸோ உதட்டத்தில் மாத்திரம் நம்ம வெளிப்புறமான ட்ரெஸ் அலங்காரத்தோடு தேவனோடு வந்து உதட்டில் மாத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். சிலருக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது நான் கண்டுபிடித்து விட, வெறும் தோத்திரம் தோத்திரம் சொல்லி எப்பண்டா இவன் என்ன விடுவான் அப்படி காத்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் வசனத்தின்படி நம்ம வாழணும், வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். இன்றைக்கு ஒரு வசனம் ஒரு தேவ மனிதன் வாயிலிருந்து வருகிறது என்றால் அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தின்படி நடக்கும்போது தான் தேவன் அதுக்கு கிரியை செய்வார். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரிதான். அது வியாபார வேலையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வீட்டில் நடக்கிற காரியமாக இருக்கலாம். அப்போ உதடுகளினால் கனம் பண்ணுவதை காட்டிலும் இருதயத்தினால் வருவதுதான் ரொம்ப முக்கியம். இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். விலகி இருக்கிறா எப்பனாலும் வந்துடும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே முழு இருதயத்தோடு அவரை நம்ம துதிப்போம், முழு இருதயத்தோடு அவர்கிட்ட போவோம். அவர்கிட்ட போய் நம்ம எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கண்டுபிடிச்சிருவார். உலக பிரகாரமான ஊழியக்காரங்க நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் எந்த விதமாய் பேசுகிறீங்க, நீங்கள் எவ்வளோக்குள்ள கர்த்தருக்குள்ள வருவீங்க, நீங்கள் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக வரீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டோட்ட வருகிறீர்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அப்போ வானத்தை பூமி உண்டாக்கிற தேவன் உங்களை நாசியில சுவாசம் ஊதினவர் கண்டுபிடிக்க மாட்டாரா? கட்டாயம் கண்டுபிடிச்சிருவார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இவங்க வெறும் உதட்டினால என்ன கனம் பண்ணுறாங்க, உதட்டினால ஏசு ஏசு ஏசுன்றாங்க, ஆனால் உள்ள இருதயம் இவங்களுக்கு எனக்கு தூரமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அவர் சொன்ன காரியங்களை நமக்கு செயல்படுவதற்கு நாம் முற்படுவதில்லை, பின்வாங்குகிறோம். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நாம் அதை செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொருவரும் இருதயமோடு இணையட்டும். ஆண்டவரே, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு மேன்மைப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியில நிரம்பப்படட்டும். இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.